அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மம்மி டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். அளவு ப்ளவுஸ் வந்து நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸு. இதை வச்சு தான் நம்ம இப்போ கட்டிங் வந்து போட போகிறோம். இது வந்து தைக்க வேண்டிய ப்ளவுஸு, இது அதுக்கான லைனிங். சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம எப்படி இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க, அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். அந்த நம்பருக்கும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சிடலாம். நமக்கு ப்ளவுஸ் கிளாத்தும் இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மெயின் கிளாத்தில் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லைனிங் வந்து பார்த்திங்கன்னா சுருங்காது, தண்ணியில் போட்டாலும் இதே அளவுக்கு தான் இருக்கும். அதனால் நான் இது வந்து தண்ணியில் எதுவும் போடலை, அப்படியே தான் வந்து கட் பண்ணுறேன். இப்போ இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அகலம் தான் வந்து லைனிங் கிளாத் வந்து கிடைக்கும். இது வந்து சுடிதார் லைனிங் சொல்லி சொல்லுவாங்க. அகலம் வந்து இது ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம நார்மலாக வாங்குறதுல அளவு வந்து அகலம் வந்து கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ இதில் வந்து நம்ம எப்படி கட்டிங் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கார்னர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு நம்ம பேக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கார்னரில் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு நம்ம விடணும். இப்போது 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம 1.5 இன்ச்சு வந்து விடணும். இல்லை எக்ஸ்ட்ராவாக நான் கிளாத்து கொடுத்து நான் வந்து திருப்புறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1/2 இன்ச்சு மட்டும் விட்டால் போதும். நான் வந்து 1.5 இன்ச்சு வந்து நான் விடுறேன். 1.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம ஸ்கேலில் வந்து ஒரு ஸ்கேல் அளவு வந்து வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேப்பில் வந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து டேப்பில் 1.5 இன்ச் அளவுக்கு கீழே வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ இதை வந்து சேர்த்து நம்ம ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இது வந்து நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்காக. இப்போ நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஜாயிண்ட் வந்து வருது இல்லைங்களா, ஃப்ரண்ட்டும் பேக்கும் இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, இந்த இடத்த கரெக்டாக வந்து பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடு இருக்கிறதையும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் கீழே வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா 1.5 இன்ச்சில், அதில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து வைக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் வைக்கணும். இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி போட்டு எனக்கு வந்து மார்க் பண்ணுறதுக்கு வந்து சிரமமாக இருக்குது, இப்படி வைக்கும்போது எனக்கு அளவுகள் வந்து மாறுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து பேக் சைடு வந்து நீங்கள் திருப்பிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் போட்டு கட் பண்ணுவேன். பட் பேக் சைடு போட்டு கட் பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடு வந்து நம்ம இப்படி எடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி அளவு தையலுக்காக நம்ம விட்டது எல்லாமே வந்து நமக்கு இதில் அப்படியே வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பேக் சைடில் திருப்பிக்கலாம். இப்போ பேக் சைடு திருப்பிட்டு ஃப்ரண்ட்டை வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இந்த 2 ஜாயிண்ட்டையும் நம்ம நேராக வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு தையல் நம்ம போடுவோம் இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு தையல் கரெக்டாக இருக்குது. அது மாதிரி இந்த எட்ஜும் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து பேக் சைடில் திருப்பி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து போட்டுக்கலாம். இந்த மடிப்பு வந்து நம்ம லைனிங்கோட மடிப்பு பாகத்தில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தையலோட இவ்வளோ வந்து வருது, இந்த இடம் வரைக்கும் நமக்கு வருது. இப்போ இது வந்து நமக்கு இது வந்து ரெடி அளவு, இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம். இப்போ இதில் இந்த டாட் வந்து இங்கே பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த டாட்டுக்காக நம்ம இங்கே சைடில் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். அப்போ இந்த டாட் இங்கே பிடிக்கும்போது நமக்கு இந்த அளவுங்கிறது கரெக்டாக வந்து வரும். நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த அளவுகளும் நம்ம எடுக்க தேவையில்லை.
இந்த டாட்டுக்கான அளவு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா வந்து நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இது வந்து ரெடி அளவு, இது தையலுக்காக, இது வந்து டாட்டுக்காக. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இப்போ இந்த பீஸ் வந்து கரெக்டாக கார்னரில் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு நெக்கோட அளவு இந்த இடத்துல வந்து இருக்குது. இது வந்து ரெடி அளவு. சரிங்களா? இப்போ இதுக்கு மேலே நம்ம 1/4 இன்ச்சில் ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம கட் பண்ண வேண்டிய அளவு. இப்போ நம்ம ரெடி அளவு இங்கே இருக்குது, நம்ம கட் பண்ண வேண்டியது இங்கே 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து விட்டுருக்கோம். இந்த 1/4 இன்ச் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த கழுத்து பீஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ கழுத்து பீஸ் வச்சு க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு இந்த 1/4 இன்ச்சுங்கிறது நமக்கு உள்ளே போயிடும். அதுக்காக தான் இங்கே நம்ம 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுக்கிறோம். இப்போ அப்படியே இந்த சைடு வந்து வாங்க, மேலே வந்து நல்லா கரெக்டாக எடுத்து விட்டுறலாம். இப்போ இங்கே வந்து கார்னர் இருக்கு இல்லைங்களா, முதுகு பக்கத்தோட கழுத்தோட கார்னர், இதை வந்து கரெக்டாக எடுத்து பிடிச்சிக்கோங்க. இதிலிருந்து இந்த பீஸ் ஆம்பூல் சைடில் கரெக்டாக இழுத்து வந்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருந்து மேலே ஆம்ஹோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கேருந்து நேராக வந்து ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நம்ம கட் பண்ண வேண்டிய அளவு. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இதுதான் வந்து ஜாயிண்ட்டு, இது வந்து இந்த கை ஜாயிண்ட் வர்ற இடம், இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்தோடு இருக்கிற இடம். இப்போது நம்ம இங்கேருந்து இதை எடுத்து வச்சோன்னு சொன்னால் நம்ம இங்கே தையலுக்காக சேர்த்து, தையலுக்கும் சேர்த்து இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா, இதுவும் சேர்த்து நமக்கு இந்த இடம் வரைக்கும் வருது. இதுதான் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இதுதான் நம்ம கட் பண்ண வேண்டிய இடம். இங்கே கட் பண்ணும்போது தான் நமக்கு இந்த இடத்துல தையல் போடும்போது இந்த இடத்துல 1/2 இன்ச் கிளாத் வந்து நமக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ கழுத்து வந்து கரெக்டாக இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. இப்போ இந்த 2 ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் நம்ம கரெக்டாக வந்து பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இங்கே கீழே வந்து இந்த பீஸ் வந்து மேலே ஏறாமல், இந்த மாதிரி மேலே வராமல், இதையும் வந்து நீங்கள் கரெக்டாக கீழே நம்ம போட்ட லைன்லேயே வந்து நம்ம பிடிக்கணும். பிடிச்சிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ஷோல்டருக்கு மேலே 1/2 இன்ச்சு நம்ம வந்து விடணும். இந்த 1/2 இன்ச் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இங்கே ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இங்கே 1/2 இன்ச் இருக்குது இல்லைங்களா, இதுக்காக தான். இப்போ ஷோல்டர் வந்து இங்கே இருக்குது, இதுக்கு மேலே நான் 1/2 இன்ச்சில் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே தான் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பீஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம கை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இது எக்ஸ்ட்ராவாக நம்ம கிளாத் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த அளவுக்கு மார்க் பண்ணிடலாம். நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கழுத்து பகுதியில் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் இல்லை, நம்ம எக்ஸ்ட்ராவாக 1/4 இன்ச்சு விட்டு நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ இது வந்து ரெடி அளவு, இதுக்கு வெளியில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வெளியில் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். இங்கே வெளியில் மார்க் பண்ணியிருக்க இந்த 1/4 இன்ச் வந்து நம்ம கழுத்து பீஸ் வைக்கும்போது உள்ளே வந்து போயிடும். இப்போ இதிலிருந்து இந்த கை பீஸ் வந்து நல்லா இந்த மாதிரி எடுத்து வந்து விட்டுருங்க. இப்போது நம்ம இங்கேயும் வந்து மார்க் பண்ணியாச்சு, ஆம்ஹோல் சைடில் இங்கேயும் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போது இந்த கை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து கை ஜாயிண்ட் ஆகிருக்கிற இடம், இது வந்து தையலுக்கும் சேர்த்தான இடம். இப்போ நம்ம இதில் தையலுக்கும் சேர்த்து வந்து கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணணும். இந்த அளவு வந்து கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் நல்லா எடுத்து விட்டுட்டு இப்போ இங்கேருந்தே வந்து ஒரு 3 இடத்துல நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ இது வந்து தையலுக்கும் சேர்த்தான இடம், அது நேரு நான் இந்த மாதிரி நகத்தை வச்சுட்டு பின்னாடி திருப்பி மார்க் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கீழே தள்ளி இன்னொரு இடத்துலையும் வந்து மார்க் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்டர்லையும் இந்த கார்னர் வரும் இல்லைங்களா, இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் இப்படி மார்க் பண்ணுறதை விடவும் இப்படி பேக் சைடில் திருப்பினீங்கன்னா இந்த பேக் சைடில் இருக்கிற பகுதியிலையும் இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதையே நம்ம அப்படியே வச்சு கூட நம்ம வந்து மார்க் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே வந்து இந்த லைனை நம்ம வரைஞ்சிக்கலாம்.
எனக்கு ஆம் ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டாக வரைய வரல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பேக் சைட்லேயும் இதே மாதிரி பிசுறு வந்து இருக்கும். அதை வச்சு அப்படியே வந்து நம்ம மார்க் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு தையல் வந்து போட்டிருக்காங்க. இதுதான் வந்து நமக்கு ரெடி அளவு. இந்த அளவுக்கு இங்கே கீழேயும் வந்து நம்ம மார்க் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது பேக் சைடு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது வந்து எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பேக் சைடு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டது இருந்தது. இதை தான் நம்ம அப்படியே வந்து எடுத்து வச்சு வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? இங்கே இது வரைக்கும் தையலுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டது இந்த இடம். அங்கே வந்து நம்ம மார்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது வந்து மார்பு சுற்றளவு, இது வந்து தையலுக்கும் சேர்த்து. அவ்வளோதான். இப்போ நம்ம பேக் வந்து எடுத்துடலாம். இப்போ இதுக்கு நெக் வந்து வரைஞ்சிக்கலாம். நெக்கு வரைகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட் ரெண்டையும் நான் கரெக்டாக வந்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி கீழே இந்த மாதிரி கழுத்தை வந்து நல்லா டைட்டாக வந்து இழுத்து பிடிச்சிக்கலாம். இப்போ இங்கே வந்து நம்ம ரெடி அளவு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் இது வந்து நமக்கு ரெடி அளவு இருந்த இந்த இடத்துலையும் கரெக்டாக ஷோல்டர்லேயும் கீழேயும் வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு கார்னர் சைடும் வந்து கார்னர் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது இப்போ மேலே 1/2 இன்ச் வந்து தையலுக்கு இருக்குது. அது மாதிரி இங்கேயும் நம்ம 1/4 இன்ச் வந்து தையலுக்கு வந்து விட்டுருக்கோம். இங்கே மேலே 1/2 இன்ச்சு, சைடில் வந்து 1/4 இன்ச்சு நமக்கு வந்து வேணும். இங்கேயும் நம்ம 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு மாதிரியே இப்போது நமக்கு இது வந்து ரெடி அளவு. இப்போது நான் மார்க் பண்ணுறது வந்து கழுத்து இருக்கிற பகுதியை அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணுறேன். இது வந்து நமக்கு ரெடி அளவு. இதுக்கு வெளியில் வந்து நம்ம 1/4 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணணும். அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ரெடி அளவு நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு வெளியில் 1/4 இன்ச்சு தள்ளி தையலுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம பேக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு ஃபஸ்ட்டு நம்ம விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கீழ்ப்பகுதியை ஃபுல்லாக வச்சுட்டு 1/2 இன்ச்சு மட்டும் டாட்டுக்குரியதை மட்டும் எக்ஸ்ட்ராவாக நம்ம எடுத்திருந்தோம். அது மாதிரி அதிலிருந்து மேல் பகுதியில் ஆம் ஹோல் வந்து தையலோடு சேர்த்து ப்ளவுஸில் என்ன அளவு இருந்ததோ அதே அளவு நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஷோல்டர் நெக்கு எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இது வந்து நமக்கு இப்போ பேக் வந்து ரெடி. இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம கை வந்து மார்க் பண்ணிக்கலாம். கை மார்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த பக்கம் வந்து நம்ம பேக் எடுத்தோம் இல்லைங்களா, இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம கை வந்து எடுக்கணும். இப்போ கை கட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நமக்கு டபுள் ஃபோல்டில் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து அப்படியே திரும்பியும் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணணும். அப்போ நமக்கு 4 பீஸ் வந்து இருக்கும். இது வந்து 2 பீஸு, அது மாதிரி இதில் வந்து 2 பீஸு. அப்போது நமக்கு 2 கைக்கும் சரியாக வந்து இருக்கும். இதை வந்து நான் கரெக்டாக மடித்து வந்து போட்டுக்கிறேன். சரிங்களா? இதில் கீழே வந்து சரிசமமாக இருக்குதான்னு பாருங்கள். அப்படி சரிசமமாக இல்லை அப்படின்னா நீங்கள் நேராக வச்சு பிசுறு பகுதியை கரெக்டாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து பிளைன் ப்ளவுஸாக இருந்தால் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக நம்ம 1.25 இன்ச்சு விடுவோம். அது வந்து இங்கே 1.25 இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் 1/2 இன்ச்சு மட்டும் நான் விட்டுக்கிறேன். இப்போ கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் அளவுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம அடித்து திருப்பிடுவோம், அதுக்காக இந்த 1/2 இன்ச்சு. இப்போது கை வந்து எடுத்துக்கோங்க. இதுவும் நம்ம பேக்லேயே வச்சு மார்க் பண்ணலாம். இது வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. பேக் சைடு கையை இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த கார்னர் வந்து நம்ம ஃபோல்டிங் சைடு, இது வந்து ஃபோல்டிங் சைடு. ஃபோல்டிங் சைடு கரெக்டாக வந்து வைக்கணும். இது வந்து ஓப்பன் சைடு. இப்போ இதையும் வந்து கரெக்டாக நீங்கள் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த எஜ்ஜில் வந்து நான் இதை வந்து வைக்கிறேன். வச்சுட்டு இதையும் வந்து கரெக்டாக இழுத்து வந்து பிடிங்க. இப்போ இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெடி அளவு வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு தையல் வந்து
போட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு ரெடி அளவு. இது வந்து தையலுக்காக. ரெடி அளவையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே பிடிச்சிக்கணும். இது வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணும்போது இது இப்படி மேலே ஏறாமல் கரெக்டாக வந்து அப்படியே வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் நல்லா மேலே வந்து எடுத்து வந்து விடுங்க. இப்போ எடுத்து விட்டுட்டு இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து தையலுக்கானது. இது வந்து மேலே தள்ளி இருக்குது. நம்ம இதுதான் வந்து ரெடி அளவு. நமக்கு இது வந்து ரெடி அளவு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து இப்போ நமக்கு இந்த பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு எப்படி பேக் சைடில் எப்படி நமக்கு வேணுமோ அதே மாதிரி கைப்பகுதியிலையும் நமக்கு 1/2 இன்ச் வந்து வேணும் இல்லைங்களா? அப்போ இதுக்கு மேலே நான் 1/2 இன்ச்சுக்கு வந்து மார்க் வந்து நான் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது வந்து ரெடி அளவு. இதுக்கு மேலே 1/2 இன்ச் வந்து நான் விட்டு மார்க் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி ஃபோல்டிங் சைட்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணலாம். இங்கே கீழே வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ண அளவுக்கு வச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஜாயிண்ட், கை ஜாயின் பண்ண இடம் இது. அது நேரு ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பீஸ் இருக்குது இல்லைங்களா? நம்ம பாடி பீஸும் கை பீஸும் மார்க் பண்ணும்போது நமக்கு 1/2 இன்ச் வேணும் இல்லைங்களா? அதுதான். இப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி இது வந்து நார்மலாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இது கீழே கைப்பக்கம் தான் வந்து இந்த ஜாயின் பகுதியை வந்து கைப்பக்கம் தான் வந்து திரும்பி இருக்கணும். உடம்பு பக்கம் வந்து திரும்பி இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு கைப்பக்கம் வந்து திரும்பி இருக்குது. இப்போ நம்ம அளவுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து மேல் பக்கமாக திருப்பி வந்து விட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து மேல் பக்கமாக திருப்பி வந்து விட்டுருக்கேன். இப்போ மேல் பக்கமாக நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த அளவு இருக்குதோ அதே இதை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயிண்டோடு சேர்த்து நமக்கு இந்த இடத்துல வருது, நம்ம அங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு திரும்பாது. இங்கே வந்து நம்ம ஜாயின் போட்டுட்டோம். இப்போ இங்கிட்டு இருக்கிறத வந்து நம்ம இப்படி திருப்பினா மேலே போகும். இங்கே இருக்கிறது வந்து மேலே போகாது. அதனால அப்படியே 1/2 இன்ச்சு மேலே நம்ம வந்து மார்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அதே மாதிரி இப்போது கீழே வந்து கரெக்டாக இந்த லைனில் வந்து பிடிச்சிட்டு இந்த பகுதி இருக்குது இல்லைங்களா பேக் சைடு, இதை வந்து இந்த மாதிரி மேலே வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுட்டு இந்த ஜாயின் பண்ணியிருக்கிற பீஸும் சேர்த்து நமக்கு எந்த இடத்துல வருதோ இதை வந்து நம்ம கரெக்டாக இது நேருக்கு வச்சு பேக் சைடில் நம்ம மார்க் பண்ணணும். இதே மாதிரி நான் ஒரு 2 இடத்துல மார்க் வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம 2 இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இடையில. இது வந்து நமக்கு தையலுக்கும் சேர்த்தான பகுதி. இப்போ தையலுக்கு சேர்த்திங்கன்னா இதுக்கு இங்கிட்டு நம்ம 1.5 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம வந்து விட்டுருப்போம் இல்லைங்களா? அந்த 1.5 இன்ச் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக நம்ம இங்கே மார்க் பண்ண இடத்து வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த 4 பாயிண்ட்டையும் சேர்த்து வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இப்போவே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஜாயிண்ட் வந்து போட்டிருக்கோம். இது நேரு வச்சுட்டு நீங்கள் பேக் சைடில் மார்க் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் 2 ஒன்று தான். இப்போ நம்ம கை வந்து மார்க் பண்ணிட்டோம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சென்டரில் ஒரு நாச்சும் ஆம்ஹோல் ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒரு நாச்சும் வந்து நம்ம போட்டாச்சு. இதில் வந்து நம்ம உள்கை வந்து கட் பண்ணலை. நம்ம மெயின் கிளாத் கூட வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம்.